சே, எவ்வளவு நேரம் கல்யாண வீட்டுக்கு வர நேரம் ஆயிட்டு இருக்கு. இந்த பிள்ளையோடி கடந்து ஒரு 4 பல்லைய 4 முடிய வச்சுட்டு கிளம்புறதுக்கு இத்தனை மணி நேரம். மருமவே ஏதோ யோசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இந்த வாடுகளி வேற வரமாட்டுக்கா. மருமோனே, இந்த மொட்டை வேற நிம்மதியா ஒரு இடத்துல நிக்கவே விடாது. மாமி, மருமோனே, இந்த விண்மீன் காட்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ? இப்ப வந்துருவானே, கிளம்பணும்ல. கிளம்பிட்டு இருக்கான். உங்க மாமா பைசா எடுத்துட்டு இருக்காவ பீரோல இருந்து. எடுத்து வந்துருவாவ, போங்கண்ணே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வரட்டு. எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் வீடு இருக்கு, அதான் பாத்துட்டு இருக்கேன். ஐயா மருமோனே, ஃபங்க்ஷன் வீடெல்லாம் எப்பனாலும் போலாம். விண்மீன் கூட வெளியே போதுன்னா எப்பவா தானே முடியும்? விண்மீனா கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுங்க மாமி. சரி மருமோனே, நின்னுக்கிடுங்க. நான் ஓடி போய் கூட்டிட்டு ஓடி வந்துடுறேன். எவ்வளவு பொறுப்பான பொறுமையான மருமவே. வாடுகளி கல்யாணம் பண்ணிட்டு போனாலும் பிள்ளை சோரெல்லாம் செய்யணும்னு இல்லவே இல்லை. என் மருமவை ஏதாவது கல்யாணம் எடுத்து போய் சாப்பிடுவாவ. எவ்வளவு நேரம் ஆக்கிட்டு இருக்காவா? இன்னொரு 10 நிமிஷம் பொறுப்பேன், இல்லன்னா என் போக்குல போயிருவேன். பல்லு வைக்கிறது குத்து மதிப்பு எவ்வளவு ஆகும் தெரியுமா? தெரியலப்பா. உங்க அம்மா 1 லட்சம் ரூபாய் அவன் சொன்னா 1 லட்சம் ரூபாய் ஆகும் மக்களே. அப்பா, வெளியுள்ள ஹாஸ்பிடல்ல எப்படி 50,000 மேலே ஆகும்பா. ஆனா வெத்தலை கிட்ட போனா ஓரளவுக்கு கம்மியான பிரைஸ்ல அழகா வச்சு விடுவாங்கப்பா. அதுக்கு வந்து முட்டை ஊத்துக்கிட்டதுமே நீங்க சொல்லி பாருங்கப்பா, பைசா கம்மியாகும்னு. எனக்கு இப்ப பல்லு வைக்கணும்னே இல்லப்பா. எனக்கு அந்த மயில் கூட எனக்கு போக விருப்பமே இல்லப்பா. மக்களே, கொம்மையா டூருக்கு கூட்டிட்டு போலான்னு பிளான் போட்டிருந்தேன். அந்த டூர்ல வச்சுதான் அவள்கிட்ட மெதுவா ஐஸ் வச்சு எடுத்து அந்த வெத்தலை பையில உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறத பத்தி பேசணும். இப்ப அவ என்ன சொன்னாலும் கேட்டு எடுத்துட்டு இருந்தா தான் டூருக்கு எல்லாம் வருவா. அதனால கொஞ்சம் பொறுமையா இருப்போனே. அப்ப இப்ப நான் மயில் கூட பெய்தான் ஆகணுமா? போன் மண்ல கேட்க ஓடுகளி பெய்தாம் கேவன ஓடுகளி 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 ஓடுகளி. இது 50,000 ரூபாய் போதுமா? எதுக்கு 50,000 ரூபாய்? சிப்ஸ் வாங்கிடுங்கவா? அவங்க அப்பா கருத்து சிப்ஸ் போடாரு 50,000 ரூபாய்க்கு. மொட்டை உன் வாய்க்கு 50,000 ரூபாய் சிப்ஸ் கேட்குவா? சிப்ஸ் 50,000 ரூபாய் டிப்ஸ், அது நமக்கு சிப்ஸ் அவ்வளவுதான். பைத்தியக்காரி, பல்லு வைக்கிறதுக்கு 50,000 ரூபாய் காணதா? அப்பா என்ன 1 கோடி கொடுக்கணுமா? 1 கோடியும் உன் தாடியும் தான். இது ஏதோ பெரிய பில்டப் எல்லாம் போட்டாலட்டி. அமெரிக்கா மாப்பிள்ள நான் 1 பைசா செலவழிக்க மாட்டேன்டி. வருங்கால பொண்டாட்டிக்காண்டி வா மூஞ்ச பார்த்து செலவழிச்சிருவாங்க. நீயும் உன் மவளும் எப்படா அந்த வெத்தலை கூட ஓடிடலான்னு இருக்கிறிய. பின்ன அந்த கம்மனடியோட ஓடிடலான்னு பயந்தியா மரபவையும் செலவழிக்க மாட்டாவ. ஏமா எப்போ ஓடி போ சொல்லாங்க. இப்ப நான் ஓடி போயிட்டேனா? ஒரு நாள் போனே, திருப்பி வந்துட்டேன்ல. அப்படி போடு சக்க. எவ்வளவு எதிர்த்து பேசுது பாத்தியா? என் மங்கி உனக்கு தேவையா மங்கி? தள்ளு. என்னடி குளிர் விட்டு போயிட்டா? எதிர்த்தெல்லாம் பேசியா? என்ன எதிர்த்து பேசுவியோ? நான் உன்கிட்ட என்னைக்கு இதான் சொல்லிருக்கேனா? நான் சும்மா தானே நிக்கேன். எப்ப பார்த்தாலும் ஓடிடாலும் சொல்லிட்டே இருக்கறியா? ஓடி போயிட்டேன். இப்போ நான் ஓடி போயிட்டேன். ஒரு நாள் போனே, வந்துட்டேன்ல. அதுக்கு என்ன வாய் கோணவாய் கணக்கா இருக்கு? கோணவாய் கிருஷ்ணகிரி, கோணவாய் கொஞ்சம் நேராக்கிட்டா. எப்படிப்பட்ட பிள்ளையை பெத்து வளர்த்து வச்சிருக்க பாத்தியா? ஒரு பெத்த தாய மரியாதை இல்லாம பேசா. போத்துட்டு இருக்கல சுடிதார் போட்டானே. மங்காத்தா, என்னால முடியல மங்காத்தா. நீயும் அவளை கொட்டிக்கிட்டே இருக்கா. எவ்வளவு நேரம் கொட்டுவாங்க அவ? திருப்பி நிமிந்து நேரம் பாப்பாவில்ல. உன்கிட்ட பைசா எடுத்துட்டு வான்னு சொன்னேன். மரப்பள்ளி மாதிரி பீரோல ஒட்டி நிக்கான். பீரோ பள்ளி 1 மணிக்கு நின்று இருக்கான். எவ்வளவு ரூபாய் என்னன்னு தெரியல. எவ்வளவு ரூபாய் கையில எடுத்து வச்சிருக்கா? இப்ப 50,000 ரூபாய் வச்சிருக்க மாட்டி? சரி, கொண்டு போய் மருமவங்கிட்ட. எவங்கிட்ட? கொண்டு போய் மருமவங்கிட்ட கொஞ்சம் தாழ்மையாட்டு. மருமவனே, இந்த 50,000 ரூபாய் வச்சிடுங்க. பேலன்ஸ் எல்லா பைசையும் அக்கௌண்ட்ல கிடக்கு. ஹாஸ்பிட்டல்ல வச்சு எக்ஸ்ட்ரா எவ்வளவு ரூபா ஆனாலும் எனக்கு ஒரு மெசேஜ் மட்டும் போடுங்க. உடனே உங்களுக்கு தான் ஜிபே பண்ணுவேன்னு சொல்லு. இது நான் எதுக்கு அவன்கிட்ட போய் சொல்லணும்? உலகலகம் பாத்திருக்கியா? இது போட்டி. இந்த டைலாக்கே சொல்லிட்டு இருக்காமா. சரி நீ விடு, நீ ஒரு பராம பிடிச்சவன். உன்னை விட்டு இந்த உலகத்துல யாரும் அழகு இல்லைன்னு நினைப்பா. கேளவன் பைசா உணவு மரபு எல்லாம் கொடுக்க முடியாது. நான் என் பிள்ளைகிட்ட தான் கொடுத்து விடுவேன். என் மரபு என்ன நினைப்பாவ? அவன் போய் ஏதாவது கல்நீட்டில் போய் வரதுக்கு முடியாதுன்னு நினைச்சிட்டு இருப்பான். அவன் வேற ஒன்றும் நினைக்க மாட்டான். ஆமா, இவன் அந்த கல்நீட்டில எல்லாம் எல்லாம் பறக்கிட்டு தெரியும். என் மரபு கல்நீட்டா திங்காவன்னு சொல்லிட்டு பார்த்தான். எவ்வளவு பறக்கி? அப்பா எப்படி சொல்லாங்க? என்ன டீ இன்னைக்கு வாய் இங்க இருந்து லண்டன் வரைக்கும் நீளுது? என்ன உங்க அப்பா இருக்கான்னு சொல்லிட்டு குளிர் விட்டு போய் ஆடுறியா? கொடுத்துருவேன் போத்துக்கோ. ஓட்டப்பள்ளி சிங்காரி ஆவன்னு சொல்லி பல்லு வைக்க ரூபாய் தர சொல்லி அனுப்பி விட்டோம். ஓட்டப்பள்ளி அங்கிட்டே கொடுத்துட்டு வராள. கொஞ்சம் இன்னும் அழகா இருப்பா பல்லெல்லாம் இருந்து. அப்ப என்ன யாரையும் வச்சிரும் அவளுக்கு? உங்க கண்ணுக்கும் அந்த வெளியே நிக்காம மஞ்ச முடி மண்டையனுக்கு மட்டும் தான் அழகா தெரியல. ஏன்னா என் வெத்தலைக்கு அழகா தான் தெரியும். அப்ப என் வெத்தலை தான் எனக்கு கரெக்டான ஜோடி. புரிஞ்சுடுங்க. என் மஞ்சட்ட மாக்கான் மானங்கிட்டவனே பாத்தியா? அவ சொல்லுது பத்தியா? ஜோடியம் இவளுக்கு ஏத்த ஜோடி அந்த ஜோடியம். ரெடி பைசா என் பிள்ளைகிட்ட தான் கொடுப்பேன். உன் மரமுண்டையும் கொடுக்க மாட்டேன், இவன்ட்டையும் கொடுக்க மாட்டேன். நீ பைசையே பிள்ளை வச்சுக்கிட்டோம். எவ்வளவு தேவையாத கொடுத்துக்கிட்டு மிச்சத்தை கொண்டே எடுத்தாலும். நீ மரமொழிங்க வச்சுக்கிட்டு இந்த ஓடுகளிட்டு பைசா கொடுத்தா மரமோ என்ன நினைப்பாவ? தப்பெல்லாம் நினைப்பாவ? மரமொழிட்ட பைசா கூட சும்மா இரு மங்காத்தா. நீ என்கிட்ட ஒரு மாதிரி பிகு பாட்டிட்டு இருந்தான்னு வச்சுக்கியா டூருக்கு வர மாட்டேன். தெரியுமில, என்னை பத்தி தெரியுமில. நான் சொல்லதான் சொல்லப்படி நடத்துவேன். தெரியுமில. கொண்டு கொடுக்க மாட்டி. அவன்கிட்ட கொண்டு கொடுக்க. உன் வாயை கொஞ்சம் மூடிட்டு போ. திருவாயை ஒரு வாயை மூடு. பாப்பா கொண்டு கொடு. என் மரமொழிட்ட பாசமா பேசி கொடு. போ போ போ. முட்டை நல்ல தாண்டம் ஓடு. முட்டை ஐ லைக் மஞ்ச மண்டை. ஐ லவ் மஞ்ச மண்டை. அத்தை வாவ், இது யாரு? நீ யாரு? விண்மீனுக்கு ஃப்ரெண்டா?
சித்தப்பா பொண்ணு பெரியப்பா பொண்ணு அப்படியா? ஐயோ இல்ல டைம். அப்போ நான் விண்மீனுக்கு கூட பிறந்த தங்கச்சி. நீங்க என்ன பார்த்ததே இல்லையோ? நான் உங்களை நிறைய வாட்டி பார்த்திருக்கேன் டைம். கடவுளே, உன்னை பார்த்திருந்தா எப்படி அந்த ஓட்டப்பிள்ளையை நான் ஓகே சொல்லியிருப்பேன். அழகா இருக்கு, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. உன் நேம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? நிலா. நிலவே வெள்ளி வெள்ளி நிலவே. மருமகனே. ஐயா, குட்டி லட்சுமி கிரண்டு மிச்சர் வயசு இங்க வந்து பேசிட்டு இருக்கோம். அத்தை உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் டைம். அத்தை நிலா லெட்டி. அம்மே அத்தை என்கிட்ட பேசியாமே. ஆமா, உனக்கு எவ்வளவு வேலை இருக்கு வீட்டுக்குள்ள? போ போ போ, ஏதோ படிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தால. போ 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 வீட்டுக்குள்ள போ. எம்மே எனக்கு ஒண்ணும் படிக்காதாமே. எடி, வீட்டுக்குள்ள பால் கொல்கட்டா வச்சு வச்சிருக்கேன். போ போ போய் சாப்பிடு போ. பால் குடிக்கிட்டியா? அப்ப இப்ப வாரேன் சாப்பிட்டு வரேன். அத்தை போயிட்டு வரேன் அத்தை சாப்பிட்டு வரேன். ஷப்பாடா. மருமனே, வெண்மீன் கிளம்பிட்டா? இப்போ வந்துருவானு? அவ எப்ப பைசா எல்லாம் எடுத்து வச்சிருக்காவ, கொண்டு தருவாவே, கூட்டிட்டு போயிருங்க. மயிலு வேண்டாம், வெண்மீன் வேண்டாம். நிலா அழகா இருக்கா, நிலாவே கல்யாணம் பண்ணிட்டு போயிடலாம். வெண்மீன் வேண்டாம், சிரிச்ச முஞ்சோட்டி இருக்கு நிலா பிள்ளை. வெண்மீனுங்க முஞ்சி ஒரு மாதிரி இருக்கும். வேண்டாம் வேண்டாம், விட்டுட்டு ஓடிடு, இதுதான் சான்ஸ். மருமனே, மாமி மாமி எனக்கு நேரம் ஆயிட்டு மாமி. இந்த கல்யாணம் வீடு வேற இவன் முடிஞ்சிட மாதிரிங்க. போயிட்டு வரேன் என்ன மாமி, ரிசப்ஷன் சென்னையில் வச்சா, அதனால சீக்கிரமே கிளம்பி இங்கேருந்து போயிடுவாங்க. சரி மாமி, நான் போயிட்டு வரேன், பாய். மருமனே மருமனே இப்போ வந்துடுவா. மருமனே போய்ங்க. மருமனே மருமனே மருமனே. இந்த பையன் எங்க? இவ்வளவு நேரம் தவு பண்ண போல ராவி ராவி இருந்து 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 என் மருமனை நேராக வச்சு விரட்டிட்டே. எங்க போனா? போயிட்டானா? கல்யாணத்துக்கு போயிருப்பான். திங்களையே குடியேறு, இங்கேயும் போல உங்கேயும் போல, வீட்டுலவே வேலை செய்ய இருக்காவ. ரொம்பதான் இது நடிக்காத. நீ மூர்த்த நாள் வேற. அவன் எப்படிப்பட்டவே எங்க உள்ள சங்கரவடி எங்களுக்கு தெரியும். நீ கொஞ்சம் மூடிட்டு இரு. அநியாயமே மருமனை விரட்டி விட்டுட்டே. பாவியல்வா, சீக்கிரமே வந்திருந்தாவிய பல்லா ஹாஸ்பிட்டலுக்காவது போயிருப்பாவ. இங்க தானே வெயிட் பண்ணிட்டு எதுக்கு சீக்கிரமே போனா? என்னவா? உனக்கு ஒன்று தெரியுமா? உன் இளைய மோர்க்கால அந்த லட்சுமி கிரேண்டர், குட்டி லட்சுமி கிரேண்டர், சப்பாத்தி வாயி, அணவண்டா வாயி, அந்த அணவண்டா வாய்க்கு ஏன் அமெரிக்கா மருமனை பிடிச்சிருக்கான். நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல, அவளுக்கு தான் அவனை பிடிச்சிருக்குன்னு. நீ கேட்கவே மாட்டா. ஆனா என்ன, என் இளைய பிள்ளைய கூட அந்த நாய்க்கு நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அவன் ஒரு வீடு விடாம சிங்க தெரியும். சரி, ரொம்ப டேமேஜ் பண்ணாத. இதை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். சரி, அவன் போனா போட்டு நான் என் பிள்ளைய கூட்டு போயிட்டு வரட்டி. தேவையில்லை, நீ எங்க கூட்டிட்டு போவா, எப்படி போவான்னு எனக்கு எல்லாம் தெரியும். நீ ஒன்றும் போண்டா, நாளைக்கு நானே கூட்டிட்டு போறேன். நீ ஏதாவது டூருக்கு போனதுனால அந்த வேலையை பாருப்போ. மங்கத்தா, உனக்கே ஆசை வந்துட்டு டூர் போகுதுக்கு. நீயே உன் வயல கேப்பான்னு எதிரவே பார்க்கல. மூணார் இருக்குல்ல, மூணார், அங்க போவேனே. நானும் அங்க இல்லைன்னா ஊட்டி தான் நினைச்சிருந்தேன். ஊட்டிக்கும் தலையை கொண்டு போ, நான் ஒன்றும் வரல. 1000 வாட்டி ஊட்டியவே பார்க்கணுமா? மூணாறு கூட்டிட்டு போ. மூணாருக்கு ரெடி பண்ணி ரெடி தான். வண்டியெல்லாம் கூட்டிட்டு சொல்லேன். இங்க பாரு, நீ யாரையும் கூப்பிட்டு எப்படியும் கூப்பிட்டு, ஆனா நீ இதை துணியை போட்டு மட்டும் வரக்கூடாது. வேற ஏதாவது சட்டை பேண்ட் போட்டுட்டு வா. நீ சட்டை சாரன் போட்டுட்டு வா, சரியா? புரிஞ்சுக்க. அங்க வெளிய இடத்துல வந்து என்ன கேவலப்படுத்திட்டு இருக்க கூடாது. சரி சரி சரி, வேற ட்ரெஸ் எடுத்து போட்டு வரேன். உனக்காண்டி போட்டு வரேன் மங்காத்தா, நீ டென்ஷன் ஆகாத. ஐயோ, இந்த லட்சுமி ரெண்டரை பார்த்தோன்னே மருமனும் மூஞ்செல்லாம் மாறிட்டு. லட்சுமி ரெண்டரை கூட பேசணும்னா மருமவே மொத்தமா மாறிட்டாவ. போச்சு, எல்லாம் போச்சு. லட்சுமி ரெண்டரை பிடிச்சிட்டா மருமனுக்கு. அப்ப இந்த விண்மீன் ஓடுகாலியான எப்படி தலையில கட்டி வைப்பேன்? இப்படி மருமவை உன்ட்ட என்னடி சொன்னாவ? என்ன பாட்டுடி படிச்சான்? நீ தோத்துட்ட மாறா. மாமி கொஞ்சம் ஸ்பீடா நடந்து வாங்க. நடக்க முடியலடி, நடக்க முடியல, வர மாட்டேனா இரு. மாமி கொஞ்சம் ஸ்பீடா நடங்க மாமி. கிளவி கணக்கு நடக்கறிய. கிளவிடி நான் குமரியா? மாமி கிளவின்னு ஒத்துக்கிட்டாங்க. சும்மா இருங்க. நீங்க இப்பதான் ஆண்டி. என்னடி ஆண்டியா? ஆண்டி ஆண்டி. மாமி கொஞ்சம் ஸ்பீடா நடங்க, இல்லன்னா ஒரு கம்பு எடுத்துறட்டா. கம்ப ஊனி ஸ்பீடா நடங்க. கம்பில நான் என்ன உளுந்துவேனா? 3 கால்ல நடக்க வைக்கணும் பாக்குறியா? நடக்கவே செய்யாதடி. கம்ப ஊடில நடக்க முடியாம வரவே செய்யாதடி எனக்கு வாழ்க்கையில. மாமி சும்மா தான் மாமி சொன்னேன். நடக்க கஷ்டமா இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அப்ப கம்ப ஊன்னா கொஞ்சம் ஸ்பீடா நடப்பேன்னு பார்த்தேன். கம்ப எதுக்கு? நீதான் இருக்கல, உலக தலையை பிடிச்சிட்டு நடக்க வேண்டியதான். நீங்க எனக்கு ஈக்குவலாக நடந்துருவீங்களாக்கா? யாண்டி நடக்க முடியாது பாரு. இந்த 2 நாள்ல நான் ஓடலனா பாரு. ஏமா வாடுங்கம்மா, அப்பதான் எனக்கு சந்தோஷம். கொஞ்சம் ஸ்பீடா நடங்க மாமி. மழை பெஞ்சிருக்கு போலுக்கு. நல்ல மழை வர முன்னாடி வீட்டுக்கு ஓடிடும். போற வழியில ஒரு டீயை உள்ளே வடையில வாங்கிட்டா. வீட்டுல வச்சு கேட்டிருக்கலாம்ல, அழகா டீ போட்டு தந்துருப்பேன்ல. நான் பைசாவே எடுத்துட்டு வரல. என்கிட்ட பைசா இருக்கு, வாங்கி கொடுக்கலாம். உனக்கு டீக்கு பயந்து தான் நான் வாக்கிங்கே கூட்டிட்டு வந்தேன் உன்னை. இவ்வளவு நாள் கடையில் கிடக்கும்போது நான் தரோடைய டீயும் நான் தரோடைய சாப்பாடும் உங்களுக்கு அமிர்தமா இருந்து இப்போ எல்லாம் விஷம் ஆயிட்டுல. சரி விடு. இந்த டூருக்கு எங்க போறான்னு கேட்டு வச்சுக்க. நேற்று நைட் தந்தே ஒரே டூர் கனவு. டூருக்கு போறது போல, அங்க ஜாலியா இருக்கிறது போல கனவு கண்டம். டீ கேட்டு எடுத்து வச்சுக்கேன், சேர்ந்து போயிட்டு வந்துருவோம். பாப்போம் உடனெல்லாம் ஒண்ண முடியாது. பாப்போம். சாவ கடந்து டூர்ன பிறகு எளிமையா நடக்குது. மல்லிகை வாடகை அம்புகளோ, கண்மணி தும்புகளோ, முல்லை வளர்க்கடு அன்புகளோ. கெட்ட வார்த்தை போடாத, கும்மிடுவேன். தெலுங்கு பாட்டு. மீனா, நான் ஒரு பாட்டு எழுத, அப்ப நீ ஒரு பாட்டு எழுதுறியா? எனக்கு பாட்டே தெரியாது. நீ பாட சொல்லித்தான் நான் பாடுறேன், அவ்வளவுதான். எங்க அம்மாட்ட கேட்டு பாப்போமா? அவங்க கிட்ட கேட்டு பாரு, அவங்களுக்கு ஒரு வேளை தெரிஞ்சிருக்கும்ல. எம்மா எம்மா யாமிட்டி எம்மா மழை
போன் மட்டும் காணாம சொல்லிட்டு டிவியே பார்த்துட்டு இருக்கா. உனக்கு சினிமா பாட்டு ஒண்ணுமே தெரியாதடி. சினிமா பாட்டுல அவன் இவன் வரதுக்கு பதிலாட்டு அந்த பையனுக்கு பேரையும் அவள் இவன் வரதுக்கு பதிலாட்டு பிள்ளைக்கு பேரையும் போட்டு பாட தெரியாத உனக்கு. நான் டிவில லவ் பாட்டா பார்த்துட்டு இருக்கேன். ஃபுல்லா கார்ட்டூன் பார்த்துட்டு இருக்கேன். டோரா புஜ்ஜி பார்த்துட்டு இருக்கேன். அதுல சிக்கு 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 டோரா அதுல எழுதட்டா விண்மீன் விண்மீன் எழுதட்டா. மீனா உனக்கு ஒண்ணும் தெரியாதாம்மா? ஆண்டி எங்க அம்மா வீட்டுல கேபிளே செருவ மாட்டாங்க ஆண்டி. டிவி பாக்குறதே கிடையாது. போன்ல ரீசார்ஜ் பண்ண மாட்டாங்க. போனு நோண்டறது இல்ல. எனக்கு ரொம்ப பாட்டெல்லாம் தெரியாது. நான் உனக்கு தெரியாம பேப்பர்ல எடுத்துட்டு ரெடியா இருந்தேம்மா. உனக்கு தெரியாதா? போ. இடி அண்ணன் வரட்டி. அண்ணனுக்கு பாட்டெல்லாம் தெரியும்ல. அவன் அழகா எழுதி தருவான். நீங்க ரெண்டு பேரும் பாடுங்க. சரியா? பாத்து பாடினா போதும்ல. அவன் எழுதுறது நான் பாடணுமா? அவன் ஒரு ஆளு. நான் ஒண்ணு பாட மாட்டேன். பாடுனா ஆளுக்கு 500 ரூபாய் தர சொல்லுவேன் அண்ணன்ட்ட. பாடலனா போ. எனக்கு என்ன? மீனா 500 ரூபாய் மீனா பாடுவோம் மீனா. எதையாவது பாடுவோம் மீனா. நம்ம என்ன பாடுறது பாக்கவே போறாவ. எல்லாரும் சாப்பிட போறாவ தாலி கட்டினோனே. நம்ம பாடுவோம் முக்கில இருந்து பாடி பாடி பூவை மட்டும் வீசிக்கிட்டே இருப்போம். எப்படி? உங்க அண்ணன் அழகா எழுதுவாங்கன்னு சொல்றாங்கல்ல. அப்போ உங்க அண்ணன்ட்ட கேட்டு எழுதிக்கலாம். அவனே ஒரு கூமிட்டா. அவனுக்கு ஒண்ணும் தெரியாது. அவன் கூமிட்டு தம்பி ஆனா இந்த விஷயத்துல கரெக்டா எழுதுவான் பாரு. நீ கொடுத்து மட்டும் பாரு. அவன் எவ்வளவு அழகா அந்த பாட்டை எழுதாரான்னு பாரு. பாப்போம் பாப்போம். அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவன் ஒரு கூமிட்டா. யாரு உங்க அண்ணனா? ஆமா. ஊரெல்லாம் முன்னை கண்டு வியந்தாரா. கோலத்தை பார்த்து கொஞ்சம் பயந்தாரா. மீனம்மா நான் ஒன்னதான் விளையாட்டு ஆகிட்டு இருந்தோம். என்ன நீ தேடிட்டு இருந்தியா? என்ன நீ தேடியா மீன் தேடினாளா? நான் உன்னை யாரையும் தேடல. ஏமா இங்க வந்து பாரு. ஒரு மோதிரம் போவா விட்டுருக்கான். என் ஃப்ரெண்ட் நீ இதுல பேசா? உனக்கு ஃப்ரெண்ட் தான் எனக்கு ஃப்ரெண்ட் தானடி. பியாஸ்ல என்னடி இருக்கு தப்பு? ஐயே டேய் உன் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் எனக்கு அண்ணே. அப்ப என் ஃப்ரெண்ட் சொன்னா தங்கச்சி தானடா? என் ஃப்ரெண்ட் உன் ஃப்ரெண்ட்னு சொல்லியா? தங்கச்சி எல்லாம் சொல்லாதம்மா. அண்ணனுக்கு மனசு கஷ்டப்படுதுல்லம்மா. டேய் விண்மீனே கல்யாணம் வருவல. அதுக்கு மலசரி பாட்டு பாடுறதுக்கு நீ பாட்டு சொல்லி தரணுமா? அம்மா சொல்லுச்சு. என்ன பாட்டுமா? இந்த மலசரி வாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. பூ எல்லாம் போட்டு பாடுவாங்கல்ல. மாப்பிள்ளை பொண்ணு கல்யாணம் ஆனவனே அந்த பாட்டு. தெரியுமா உங்களுக்கு எழுத? நாய்க்கு எழுதலாம் தெரியாது. அது சொல்லலாம் நம்ம எழுதலாம் வேண்டாம். போனவை நாய மீனக முன்னாடி சிதம் நடிப்பா போட்டுட்டியாவா? உனக்கு இருக்குட்டி கோணம். சோபிமா மீனக்கவை அழகா இருக்கு. அழகா பாடுவா. நீ உன் வாயை வச்சுட்டு எப்படி பாடுவா? ஒரு மாதிரி கோணில கிடக்கு. ராகம் வருமா? அதெல்லாம் நல்லாதான் வரும். சொல்லு லைனை சொல்லு. லிரிக்ஸ் சொல்லு. நான் எழுதும் இங்கிலீஷ் எல்லாம் பேசா. இந்த இன்னொன்னு சொல்லணும்னு நினைச்சேன். சோபி மேம் நல்லா தெரிஞ்சுக்க. நம்ம வீட்டுக்கு வந்த ஆள்கள தரையில உட்கார வைக்க கூடாது. சரியா? அது ஃபர்ஸ்ட் மேனஸ் கிடையாது. அத புரிஞ்சுக்கிட்டு சரி அடுத்தது மலசரிவா. சோரில சோரி முத்து ஆளோல கூட நடிக்கறியா போட்டு உனக்கு இருக்கு. உன்னை பார்த்த பின்பு நான் நானாக இல்லையே. டேய் அவளை பாட்டு பாடிட்டு இருக்கா? பொருடே அந்த உன்னை என்னை அதுலலாம் பேர் போட்டு போடணும். விண்மீனுக்கு யாருக்கு கல்யாணம்? வெத்தலைக்கு வரேன். ஏன் மாமா வெத்தலையை சொல்லி விடுமோனே? விண்மீனை பார்த்த பின்பு வெத்தலை வெத்தலையாக இல்லையே. சுண்ணாம்பாக மாறிட்டான் வெத்தலை. அதுல இருந்து மீளவில்லையே. இதெல்லாம் ஒரு பாட்டால ஸ்டேஜ்ல பாட்டு எல்லாரும் எங்களை காலையில துப்புவாங்க. இப்படி வந்து எழுதணும் மனசரி பாட்டு. உனக்கு ஒண்ணு தெரிய செய்யாது. சொல்றது எழுதிட்டி. வேலை இஞ்சி பல நாள் சும்மா கிடந்தேன். உன்னை கண்டதும் நர்சானே. காதல் பயத்தில் ஊரை விட்டு ஒளிந்தேன். உன்னை பார்க்காமல் மேலிந்தேன். அந்த உன்னையில விண்மீனை பார்க்காமன்னு போட்டுக்க. கொள்ளை கொண்ட அந்த விண்மீன் என் வெத்தலையை கொன்று கொன்று தின்றதே. எழுதி அனீஷ் இந்த பாட்டு வேண்டாம். நீங்க வேற ஏதாவது பாட்டு பாடுங்களாம். வேண்டாமா? அப்ப வேற பாட்டு பாட்டா? இல்லடி பாடவே வேண்டாம். பேப்பர்ல எழுதி கொடுத்தா நாம வாசி படிச்சுக்கிடுவோம். ரொம்ப தான் நடிச்சு நிக்கான். நீ யார பத்தி பாடியா எனக்கு எல்லாம் புரியதான் செய்யும். போங்க தம்பி. கோணம் புரிஞ்சுட்டா? சரி கோணம் விடு. போனே பரவாயில்ல எழுதி கொடுக்கலாம். நீ வா கை கால கழுவிட்டு வச்சு சாப்பிடுமோனே. அம்மா மீனா ஏதாவது சாப்பிட கொடுமா? பாவம்லாமா வீட்டுக்கு வந்திருக்கா. யாச்சு அப்படியே டீ போட்டுட்டு இருக்கேன். மீனா இவனை நம்பாதே. இவன் ஒரு மாதிரி நடிப்பான். கொள்ளனாகும். நம்பிராதே இவனை. சரி. ஹாய் செலிபிரிட்டிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மலசரி பாட்டு எப்படி இருந்து? உங்களுக்கு ஞாபகம் வருதா? நீங்களாம் எல்லாரும் மலசரி பாடி இருக்கீங்களா? கலைஞர்ல எல்லாம் எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க. என்னென்ன பாட்டுலாம் பாடுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. நாங்களும் நைட்ல பாடியிருக்கோம். இனி நெக்ஸ்ட் வீடியோல என்னென்ன பாட்டுன்னு சொல்லிட்டு வரோம். ஓகேவா செலிபிரிட்டிஸ்? காமெடியாவும் வரும். இந்த வீடியோவில் கண்டுபிடிச்சிருக்கோம். இத்தனை நாள் வீடியோ போடலான்னு ஃபீல் பண்ணாங்க செலிபிரிட்டிஸ். கொஞ்சம் உடம்பு முடியல. அதனால தான் குழந்தைக்கு. ஓகே செலிபிரிட்டிஸ்.
ட்ரை பண்றேன்